பிராணாயாமத்துல சில முக்கியமான பயிற்சிகள் உண்டு. அது முதல்ல நாடி சுத்தி பண்ணோம், பிறகு தண்டுவட சுத்தி. இப்ப சில பிராணாயாம பயிற்சிகளை சொல்லித்தரேன். ஏன்னா எந்த அளவுக்கு ஆக்சிஜன் உள்ள போகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், வளர்ச்சிதை மாற்றங்கள் வந்துட்டு நல்லா பெஸ்டா இருக்கும். ஒரு 1 மணி நேரம் அப்படின்னாக்க இவ்வளவு ஆக்சிஜன் ஃபில்டர் ஆகணும்னு சொல்லி சில கணக்கெல்லாம் இருக்கு. எந்த அளவுக்கு ஆக்சிஜன் உள்ள போகுதோ அந்த அளவுக்கு ஆக்சிடேஷன் ரத்தத்துல வந்துட்டு இந்த பிராண சக்தி கலக்கணும். அந்த ரத்தத்துல கலந்த பிராண சக்தி இருதயத்துக்கு போயிட்டு இருதயத்துல இருந்து உடல் முழுசும் பம்ப் பண்ணி போறப்போ செல்கள்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அதாவது செல்கள்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்னா உதாரணத்துக்கு மூளையிலே வந்துட்டு டாக்ஸின்ஸ் இருந்துச்சுனாக்க சில ஏற்றுக்கொள்ள முடியாது, எதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான இது இருக்கும், எது அடமண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆக்சிஜனோட இத லெவல் வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ அக்செப்டன்ஸ் வந்துட்டு அவ்வளவு குயிக்கா இருக்காது. புரிந்து கொள்ளும் திறன் ரொம்ப குறைவா இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் திருப்பி இப்ப மாணவரா இருந்தா முதல்ல கவனிக்கிறது, அப்புறம் உள்ள பதிய வைக்கிறது, திருப்பி ரைட்டிங்குள்ள வர்றப்போ இதுக்கெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. வாழ்க்கை முறை மட்டும் இல்ல, உடல்ல இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி இம்பேலன்ஸும் அதுக்கு காரணம். ஸோ அந்த முறையில இப்ப என்ன பண்ண போறோம்னாக்க 2 கைகளும் சின்முத்திரை. இப்படி 2 கைகளும் உங்களுக்கு சின்முத்திரையில இப்படி இந்த இது வந்து முட்டைக்கால் மேல சும்மா அப்படி பிளேஸ் பண்ணிருக்கணும். 2 கையிலும் சின்முத்திரை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னா நல்லா இழுத்துட்டு மெதுவா விடணும் 7 டைம்ஸ். அதாவது இனிஷியல்ல 7 டைம்ஸ். ஸ்டார்ட். கண்ணு மூடி இருக்கணும். நல்ல டீப் இன்ஹேல், உங்களுக்கு வலிக்காத அளவு மூச்சிடுங்க. மெதுவா விடுங்க. இழுத்ததை விட கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விடணும். நல்லா இழுக்கணும். உள்ள நல்லா நுரையீரல் விரியும். விரிஞ்சு பலூன் மாதிரி வெடிச்சிடா போகாது. பயப்படாம இழுங்க. நம்ம இந்த பிராணாயாம பயிற்சி பண்ணையில வாயு நமக்கு தெரியும் எவ்வளவு பவர்ஃபுல்லானது. பஞ்சபூதத்துல அந்த சக்தியை தான் உள்வாங்குறோம். ஸோ அது நல்ல ஒரு போஷாக்காக இருக்கும். டீப் இன்ஹேல். விடையில டோட்டல் ரிலாக்ஸ். மைண்ட்ல, உடல்ல, வாழ்க்கையில எங்க அழுத்தம் இருந்தாலும் அதெல்லாம் வெளியில போகுது அப்படிங்கிற நினைவோட இழுத்து விடுங்க. மூச்சு இழுத்து விடையில கொட்டாய் வந்தாலும் விட்டுருங்க, தப்பு இல்லை. செவன் டைம்ஸ் முடிஞ்சுங்களா? இப்போ சின்முதிரையில வச்சிருந்தோம் இல்லையா, 2 கையில வைக்கணும். உங்களுக்கு கேமராவில தெரியறதுக்காக நான் ஒரு கையை காட்டுறேன். சின்முதிரையில வச்சுட்டு இப்போ சின்மய முதிரை. சின்மய முதிரை அது எப்படின்னா இந்த 3 விரலையும் மடக்கிடுங்க. இந்த 3 விரலையும் மடக்கிட்டு இந்த கட்டை விரல இப்படி வச்சுட்டு அதுக்கு மேல இந்த ஆள்காட்டை விரல வச்சிருங்க. நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப இப்படி பண்ணுவோம் இல்லையா பிள்ளைகளை பார்த்து, அந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. 2 கைகளையும் வச்சுட்டு இந்த கை வந்துட்டு இந்த சைடு இப்படி இருக்கக்கூடாது. இது வந்து முழங்கல்ல இருக்கக்கூடாது. இந்த சைடு சுண்டு விரல் சைடு இருக்கக்கூடிய அது வந்து முழங்கால்ல இப்படி வச்சுக்கணும். ரைட்? இப்படி வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து 7 முறை நல்லா இழுத்து விடுங்க. நல்லா டீப் இன்ஹேல், எவ்வளவு இழுக்க முடியுமோ ஸ்லோ, நல்ல ஆழமாக.
மெதுவா விடணும். அப்படி விடுறப்போ எல்லா அழுத்தங்களும் தடைகளும் சேர்ந்தே வெளியில போகுது என்ற நினைவோட. தடைகள் கழுத்து வந்து தொங்கக்கூடாது. ரொம்ப நிமிர்ந்து இருக்க வேண்டாம். ரிலாக்ஸா இருக்கணும். செவன் டைம்ஸ். முதல்ல சின் முதிரையில பண்ணோம். சரிங்களா? இப்போ சின் மய முதிரை. இந்த சின் முதிரைங்கிறது ஆள்காட்டி விரலையும் கை பெருவிரலையும் இணைச்சு வைக்கக்கூடியது. நம்ம கை விரல்கள்ல பஞ்சபூதங்களுடைய சக்தி எப்பொழுதுமே இயங்கும். ரைட்டுங்களா? அதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புல ஆழமா பார்த்துக்கலாம். மேலோட்டமா சொல்றேன். ஆக 2 விதமான பஞ்சபூதங்களை ஒண்ணா இணைச்சு மற்ற 3 பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்ல சக்தி இருக்கு இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். அந்த மாதிரி பஞ்சபூதத்தினுடைய சக்தி உடல்ல இருக்கு. அந்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும், தடைப்பட்டு இருந்த காலத்துல உடல்ல ஏற்பட்ட ரசாயன மாற்றங்களை உடல்ல இருந்து நீக்கிக் கொள்வதற்கும் இந்த முதிரைகளை கையாளுறோம். பொதுவா இந்த முதிரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க, ஷின் முதிரை என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இருதயத்துல இருக்கக்கூடிய ட்ரைகஸ்பிட் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டாலிக், டயஸ்டாலிக், லப் டப்னு சொல்லுது இல்லையா? அந்த வால்வினுடைய இயக்கம் டைமிங் சொல்லுவாங்க. அதை வந்து சரிப்படுத்தும், ஊக்கப்படுத்தும். அதே நேரத்துல மனதுல இயங்கக்கூடிய எண்ண ஓட்டங்களுடைய வேகத்தை குறைக்கும், இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும். சரிங்களா? பிறகு ஆக்சிஜனை உள்ள இழுத்து ரத்தத்துல கலக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு அதிகமாகும். பம்பிங், அந்த பம்பிங் கெப்பாசிட்டி பெரிகார்டியம் சொல்லுவாங்க. மேலுறை, இருதயத்தினுடைய மேலுறை. அது இருதயத்துக்குள்ளேருந்து வரக்கூடிய சில நரம்புகள் இருக்கு. அந்த நரம்புகள் வந்து மேலுறைக்கு சப்ளை பண்ணும். அந்த சப்ளை செயின் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கரெக்டா எல்லா இடத்துக்கும் ஈவனா கொண்டு போகும் சென்முத்திரை. ஆக மனதிற்கு, உடலுக்கு அதை சார்ந்த இந்த இடத்துல ஒரு கிளாண்ட் இருக்கு, தைமஸ் கிளாண்டுன்னு சொல்லி. அந்த கிளாண்டுக்கு தேவையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சப்ளையையும் இது படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு முதிரை சின்முதிரை. சின்மய முதிரை வந்து எப்படி பண்றோம் இல்லையா? சின்மய முதிரை வந்து என்ன பண்ணாக்க, நம்மளுடைய லிவர் அண்டு பேன்கிரியாஸ் இரண்டுக்கும் ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்தை, அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சப்ளையை வந்துட்டு சமநிலைப்படுத்தி கொடுக்கும். இது தொடர்ந்து செய்துட்டு வர்றப்ப இது சாத்தியம். ஒரு முதிரை குறைஞ்சபட்சம் 3 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் வரை செய்யலாம். சில முதிரைகள் 20 நிமிஷம் வரை செய்யலாம். சில முதிரைகள் 40 நிமிடங்கள் வரை செய்யலாம். நேரம் இருக்கிறத பொறுத்து. ஆக இன்றைக்கு பார்த்தது சின்முதிரை. இதுல நிறைய எலாபரேஷன்ஸ் இருக்கு. நம்ம வாய்ப்புள்ளவங்க எப்பயாச்சும் இங்க நேரடி வகுப்பு போடுவோம். அப்போ வரை வாய்ப்பு இருந்தா வந்து கலந்துக்கையில இன்னும் எலாபரேட்டா சொல்ல முடியும். சின்முதிரை. இதுக்கு அடுத்து மய முதிரை பண்ணிருக்கோம். இதுக்கு அடுத்து 3வது முதிரை ஆதி முத்திரை. இப்படி கட்டை வரல உள்ள மடக்கிறோம். அப்படி மடக்கிட்டு அதுக்கு மேல இப்படி வச்சுக்கிறோம். இந்த குழந்தைங்க தூங்கையில இப்படித்தான் வச்சிருப்பாங்க. இந்த டோர்சல் சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு முட்டியில இருக்கணும். இதுல 7 முறை மூச்சு இழுத்து விடணும்.
எல்லாரும் வீடியோ மட்டும் பார்க்க கூடாதுங்க, பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? 7 முறை நம்ம மூச்சு இழுத்து விட்டுருக்கோம். ஆனா பிராணாயாமத்துல நிறைய இருக்குது. இந்த பிராணாயாமம் செய்வதற்கு ஏற்ற காலம் எப்பன்னாக்க, காலையில சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்வது சிறப்பு. 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள செய்வது சிறப்பு. நம்ம உடல்ல பயோ கிளாக்ன்னு இருக்கு. அந்த கிளாக், அதாவது இயற்கை கடிகாரம்னு ஒன்று இருக்கு நம்ம உடல்ல. ஒவ்வொரு ஆர்கன் எப்பொழுது இயங்கினாலும் சில ஆர்கன் என்ன பண்ணுனாக்க எனர்ஜைஸ் ஆகும். நம்ம உடம்புல எண்டோகிரைன் சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டமும் இந்த ஆர்கன்ஸும் உறுப்புகளும் அதனுடைய அந்த சப்ளை, எலக்ட்ரோ மேக்னட்டிக் சப்ளை போகக்கூடிய அந்த அழுத்தம் சில நேரங்கள்ல எனர்ஜைஸ் ஆகும். அப்போ அந்த மாதிரி எனர்ஜைஸ் ஆகக்கூடிய நேரம் காலையில 3 to 5 லங்ஸ் இதாகும். இப்போ அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஆகிற டைம்ல நம்ம இந்த பிராணாயாம பயிற்சி மேற்கொண்டோம் அப்படின்னாக்க, ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அதுல இருக்கக்கூடியது, உள்ள ஃபில்ட்ரேஷன் ரேஷியோ, உள்ள அந்த மூச்சு வடிகட்டக்கூடிய திறன், எங்கிருந்து ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க, ஆக்சிஜன் ஏற்றம், பிராணசக்தி ரத்தத்துல கலக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வர ஆரம்பிக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா. ஏன்னா நம்ம சமதள பிரதேசத்துல வாழக்கூடிய அதிகமான அன்பர்கள் இருக்கனால டஸ்ட் பார்ட்டிகல்லாம் நிறைய உள்ள போகும். அப்ப அந்த டஸ்ட் பார்ட்டிகல் உள்ள போகல நமக்கு தெரியாது, ஒரு மேக்ரோ லெவல்ல இருக்கும். அது போயிட்டு உள்ள ஏர் டக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வடிகட்டிகள். அந்த மைக்ரோ ஹோல்ஸ் எல்லாம் அடைஞ்சு போச்சு அப்படின்னாக்க ஃபில்ட்ரேஷன் சரியாக இருக்காது. ஸோ இந்த காலத்தை அதான் காலத்தை பயிர் செய்யன்னு சொல்றாங்க இல்லையா, பருவத்தை பயிர் செய்யணும். அந்த மாதிரி அந்த கரெக்டான டைம்ல நம்ம பண்ணையில நல்ல நேரத்துல இது பண்ணணும்னு சொல்லி சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், நல்ல நேரத்துல சில விஷயங்களை செய்யறோம். இருந்தாலும் இதுக்கு நல்ல நேரம் எப்போதுமே இருக்கணும், இருந்தா தான் எல்லா நல்ல நேரமும் நல்ல நேரமா இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அந்த எனர்ஜிஸ் ஆகுற டைம்ல நம்ம அதை பண்ணணும்னா இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும், ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிட முடியும். நம்மளுடைய பாடி பெயின்ஸு, பாடியில இருக்கக்கூடிய அந்த ரசாயன மாற்றங்கள், இதெல்லாம் ஈஸியா மேனேஜ் பண்ணிடும். இப்போ இந்த நேரத்துல செஞ்சா முடியுங்க, இல்ல 5 மணிக்கு எழுந்து பழக்கம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த செதுக்குறது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இப்படி 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டோம். ஸோ அங்க லேட் ஆகுறதுனால காலையில எந்திரிக்கிறது இதாகுது, தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இந்த மாதிரிலாம். ஸோ அது 5 மணிக்கு முடியலனாக்கா ஆஃப்டர் 7 மணி வரைக்கும் நீங்க செய்யலாம். எம்டியில செய்யறது தான் எப்போதுமே நல்லது. எந்த யோஜிக் ப்ராக்டிஸும் சரி, உடல் சார்ந்த மனம் சார்ந்த எல்லாமே எம்டியில பண்ணுவது நல்லது. தேவையான கொஞ்சம் தண்ணி அருந்திக் கொள்ளலாம். சரிங்களா? வாழ்க்கை நம்ம சின்முதிரை பண்ணையில அந்த சின்மய முதிரை பண்ணையில அந்த ஸ்லீப்பிங் டிசார்டர், இன்சோமேனியா, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கையில உடல்ல உள்ள ஹீட்டும் ஒரு காரணம் தூக்கம் இல்லாததுக்கு. அதனால அந்த ஹீட்டு ரைஸ் ஆகையில இந்த ஹீட்டை கம்மி பண்ணக்கூடிய அளவுல உணவு முறைகளை நீங்க மாற்றிக்கொள்ளணும். உணவு முறையில மாற்றுறது ஓரளவு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள், இப்போ சுக்குடி கீரைன்னு சொல்லுவாங்க, மணத்தக்காளி கீரை, அதுல பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கும். பி காம்ப்ளெக்ஸ் கம்மியாச்சுன்னா அதிகமாக நம்ம தூக்கம் முழிக்கையில அல்லது லேட் நைட்டா தூங்கையில கண்களில் வழியாக என்ன பண்ணும், நிறைய எனர்ஜி லாஸ் ஆகையில அது என்ன பண்ணும், அந்த எனர்ஜியை உள்ள இருந்து ப்ரொடியூஸ் பண்றது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான். ஸோ அதுல மேஜர் பார்ட் B12 இருக்குது, B4 இருக்கு, அந்த மாதிரி ஒன்று இருக்கு, B1, B2, B12, இதெல்லாம் முக்கியமான இன்கிரீடியன்ஸ். அந்த கீரைகள்ல அதிகமா கிடைக்கும். ஃபரம்னு சொல்லுவாங்க, இரும்பு சத்து முருங்கைக்கீரையில இருக்கும். அந்த மாதிரி கீரைகளை கொஞ்சம் சரியா எடுத்துக்கொள்ளையில உடலுடைய அக்னி, அந்த ஹீட் எனர்ஜி சமநிலைப்படுத்தப்படும். இன்னும் அதுலயும் சரியாகல அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு
மென்சஸ்ல வந்துட்டு அதிகமான பெயின் இருக்கும், இல்லைன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ரிலேட்டட் டு ஹீட் தான் இது. ஸோ அக்னி ஸ்டொமக் ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இந்த ட்ராக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுக்கு நைட்டு நீங்க படுக்கையில தொப்புள்ள விளக்கெண்ணெய் வச்சுக்கிட்டு படுத்துக்கொள்ளலாம். வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படின்னு ஒன்று இருக்கு. எண்ணெய் ஸ்நானம் அப்படிங்கிறது வேற, எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது வேற, ரெண்டும் வேற வேற. சரிங்களா? இப்ப அந்த மாதிரி தொப்புள், உள்ளங்கால், ஆசன வாய், தலை உச்சி, இந்த இடம் இது வந்து எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கிறது, டச் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டாக்க வாரத்துல ஒரு நாள் 2 நாள் காலையில எழுந்திரிச்சு வார்ம் வாட்டர்ல குளிச்சீங்கன்னாக்கா அந்த ஹீட் பராமரிக்கப்படும். போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். குறிப்பா யோக பயிற்சிகள் பண்றவர்கள் நல்ல சத்தான கீரைகள் இதெல்லாம் சாப்பிடையில அது நல்ல இன்னும் ஃபிட்னஸ் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு வெயிட் எக்ஸஸா இருந்தா நார்மலுக்கு கொண்டு வரும். அந்த பாடி மெட்டபாலிக் என்ன தேவையோ அதை கொண்டு வரும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கு. இன்னும் நிறைய உள்ள வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க தொடர்ந்து வர்றப்பதான் உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் கிடைக்கும். சரிங்களா? சரி, நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.